எந்த கவலையும் இல்லாமல் குதூகலமாக ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயதில் ஏன் இந்த குழந்தை போக்குவரத்து நிறுத்தம் ஒன்றில் இப்படி கையேந்துகிறது? இந்த குழந்தைகளை இயக்குவது குற்ற பின்னணி கொண்ட கும்பல் என்று சில நாவல்களும் திரைப்படங்களும் சொல்கின்றன. உண்மையில் இவர்களை இயக்குவது யார்? இந்த குழந்தைகள் மனிதர்களின் இரக்க குணத்தை தவறாக பயன்படுத்துகிறார்களா? இவற்றை பற்றித்தான் இந்த வார சுவடுகள் பேசுகிறது. சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் ஓடியாடும் இந்த குழந்தைகள்தான் பல சமயங்களில் ஒரு படக்கதை புத்தகத்தையோ சில ஸ்டிக்கர்களையோ யாரிடமாவது விற்க முயற்சி செய்வார்கள். முயற்சியில் தோல்வியடையும் போது தங்கள் பசியை போக்குவதற்கு ஏதாவது காசு கொடுங்கள் என்று வேண்டுவார்கள். இலவசமாக கல்வியும் சத்துணவும் வழங்கப்படுகிற தமிழ்நாட்டில் இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள்? சில குழந்தைகளிடமே இதை பற்றி கேட்டோம். இல்ல அம்மா கிட்ட இல்ல, காசு இல்ல. நாங்க இங்க வந்து புக்கு விட்டு ஸ்டிக்கர் விட்டு தான் எங்க அம்மா எனக்கு பேகு அது மாதிரி இன்னும் நோட்டு எல்லாம் வாங்கல. பேகு, செருப்பு, பெல்ட் அது மட்டும் தான் வாங்கி கொடுக்குறாங்க. நோட்டு புக்கு வந்து ஸ்கூல்ல தான் கொடுத்துக்கிறாங்க. இன்னும் அம்மா பாதி நோட்டு வாங்கி தரல, காசு இல்ல அம்மா கிட்ட. அடுத்த திங்கட்கிழமை தான் வாங்கி தருவாங்க. என்ன பிடிச்சுன்னு போனாங்க, அவனு பிடிச்சுன்னு போனாங்க, இவனு பிடிச்சுன்னு போனாங்க. அடுத்தது வந்து சிவகாமி அக்கா, சிவரஞ்சன், அம்மு, பானு பொண்ணு, நந்தினி பொண்ணு எல்லாரும் பிடிச்சுன்னு போனாங்க. நந்தினி அக்காவை பிடிச்சுன்னு போனாங்க. எல்லாரும் பிடிச்சுன்னு போனாங்க. எங்களை விட மாட்டாங்கன்னுட்டாங்க. எல்லாமே இருந்தது, எங்களை விட மாட்டாங்கன்னுட்டாங்க. அதனால கெஞ்சி நின்றுமா அத்தனை எண்ணெய் அந்த பையனை மட்டும் தான் விட்டாங்க. எங்களுக்கு புது துணிய ஸ்கூல்ல எனக்கு பத்தவே இல்லையா. பேண்ட் வந்து என் சைஸ் மட்டும் அது, அக்கா முட்டி சைஸ் மட்டும் அது. என்ன மாதிரி வேற ஆர்வம் இருக்கு? அதை பத்தி பேட் பாலு, அத்தனை கோல் விளையாடுவேன். வீட்டுல வந்து எங்கேயோ விளையாட போக மாட்டேன். வீட்டுல வாமொழி கழுதுவேன், இல்ல அம்மாவோட வேலை செய்வேன், தண்ணி பிடிக்கும். எங்க அப்பாலாம் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதுல இருந்து வந்துக்கிறேன். நாங்களாம் இங்க இருக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் இங்க இருப்போம், மெரினா பீச்சிலேயே இருக்கும். அப்பாக்கு எப்படி உடம்பு சரியில்லாம குடிச்சு வயிறு பெருசாயிடுச்சு, அதனால உடம்பு. அம்மா வேலைக்கு போறாங்களா? போறாங்க. பகிட்டு ஒடிஞ்சா பட்ட வைப்பாங்க. அது மாதிரி ஒரு நாள் புக்கு வித்தா எவ்வளவு பைசா கிடைக்கும்? உங்க அத்தா 40 வித்தா எவ்வளவு கிடைக்கும்? 400 ரூபா கிடைக்கும். 2 நாள் இன்னைக்கு விற்கலன்னா காலையில விற்போம். ஆனா 40 ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் வாங்கிட்டு நான் சாப்பிட்டேன். ஃப்ரிட்ஜு, செல்போன், பீரோ, மொபைல் எல்லாத்தையும் ஒட்டலானா அப்படின்ட்டு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஒருத்தவங்க வாங்க மாட்டாங்க. சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. அம்மாவும் பிடிச்சிக்கணுங்க. எங்க அண்ணன், தம்பி, நான் எல்லாரும் மாத்திக்கணும். அண்ணா, எங்க அக்கா சிவகாமி அக்கா, அம்மு, நான் 3 பேரும் மாட்டிக்கணும். ஜெய்ஸ் தனியா, எங்க அண்ணன் எல்லாரும் தனியா. அடுத்தது வந்து விட்டாங்க சீட்டுலாம், ஸ்கூல் சீட்டு கொண்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அப்படியே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அம்மாவே ஒரு வேலை இந்த வராங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்துடுவாங்க, இல்லைன்னா சனிக்கிழமை இன்னைக்கு வந்துடுவாங்க. டெய்லியும் வருவாங்க. நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வரேன். என்ன விளையாட்டு பிடிக்கும்? எனக்கு கண்ணாமூச்சி பிடிக்கும், ஓடி பூச்சி பிடிக்கும், கோ பிடிக்கும், அப்புறம் கபடி பிடிக்கும், நிறைய சிப்பிங்கி நிறைய பிடிக்கும். என் பேர் ஆனந்த். எங்க வீட்டுல அண்ணன் தம்பி நாங்க 3 பேர். எங்க அம்மா வந்து
4 பேர், மொத்தம் 5 பேர் தான். எங்க அப்பா சண்டை போட்டு ஓடி போயிட்டாரு. எங்க அப்பா வந்து இப்ப வரதே இல்லை. 2வது படி சொல்ல ஓடி போனாரு. இப்போ வரதே இல்லை. நான் புக்கு வித்தா நான் 70 ஸ்டிக்கர் வித்தா 700 ரூபாய் அப்படி கிடைக்கும். அப்படியே திங்கக்கிழமை போயிடுவேன். திங்கக்கிழமை போயிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுவேன். எங்க அம்மா வந்து பைட்டி ஓட்டுற வேலை போறாங்க. பைட்டி உடஞ்சா ஒட்டுற வேலைக்கு போறாங்க. ஒரு வாட்டி நான் KFC முன்னாடி நின்றுக்குள்ள ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டாரு. நான் அப்படியே ஓடிட்டேன். சென்ற வருடத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிச்சை எடுக்கும் சூழலிலிருந்து தங்கள் மூலமாக மீட்கப்பட்டிருப்பதாக சைல்ட்லைன் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சில்வியா கூறுகிறார். மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு வாய்ப்புகள் ஏராளம் என்கிறார் இவர். பர் மந்த் பாத்தீங்கன்னா எனக்கு 25ல இருந்து அப் டு 30 வரைக்கும் நம்பர் ஆஃப் கால்ஸ் வருது சார். இந்த நம்பர் ஆஃப் கால்ஸ்ல சில டைம் நாங்க போகும்போது அந்த இடத்துல இருந்து அவங்க மூவ் பண்ணிடுறாங்க டியூ டு பிகாஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஆனா பர் மந்த்துக்கு மினிமம் 15 to 20 குழந்தைங்களை நாங்க பெக்கிங்ல இருந்து ரெஸ்கியூ பண்றோம். ரெஸ்கியூ பண்ற குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க கவுன்சிலிங் தரோம் சார். ஸோ பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேஜரா வரது வந்து பேரண்ட் கையில இருக்க அந்த பேபி அது மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறோம். அந்த ரீசன் ஆஃப் பெக்கிங் என்னன்றதை நாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து மறுவாழ்வு ஏதாவது பக்கத்துல ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா, அந்த லேடி அதுல வில்லிங்கா இருக்காங்களான்றதை நாங்க பாக்குறோம். ஸோ அது அவங்க வில்லிங்கா இருக்கிற பட்சத்துல அவங்கள விமன் ஹெல்ப் குரூப்ல அது மாதிரி அவங்கள சேர்த்துறது அது பாக்குறோம் சார். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய வந்து அங்கன்வாடி அந்த இடத்துக்கு அவங்கள லிங்க் பண்ணி விடுறோம் சார். எலியட்ஸ் கடற்கரையில் பிச்சை கேட்கும் ஏராளமான குழந்தைகள் வில்லிவாக்கத்தைச் சேர்ந்தவர்கள். இதுபோன்ற குடிசைகளில் இருந்து வருகிறவர்கள். இங்கு பெரும்பாலான வீடுகளில் தகப்பன்கள் பொறுப்பாக இருப்பதில்லை. குடியினாலோ பலதார மனத்தினாலோ வீட்டில் உள்ள குழந்தைகளை கவனிக்காதவர்களாக இருக்கிறார்கள். தாய்மார்கள் தான் வீட்டு வேலைக்கு சென்றோ சிறு வணிகம் செய்தோ குழந்தைகளுக்கு உணவளிக்கிறார்கள். எங்க அப்பாவுக்கு சண்டை வந்துச்சு. எங்க அப்பா வந்து என்ன செஞ்சாரு, குச்சின்னு வந்து எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சண்டை ஆச்சு. சண்டை கப்பத்துக்கு என்னை இட்டு போயிட்டாரு. எங்க அப்பா இட்டு போய் நாங்க 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. எங்க அப்பா இட்டு போயிட்டாரு. என்ன இட்டு போய் கண்ணீர் சாலை இருந்துட்டேன். கண்ணீர் சாலை என்ன செஞ்சான், நைட்டே இங்க ஓடி வந்துட்டேன். நைட்டு இங்க ஓடி கப்பத்துக்கு எங்க அம்மாட வந்து எங்க அம்மா சொன்னாங்க, நீ எப்படிரா ஓடி வந்த? மாமா நான் பஸ்ல ஓடி வந்தேம்மா அப்படி சொன்னேன். சொல்லிட்டு கப்பத்துக்கு எங்க அம்மா ஹாஸ்டல்ல விடுறாங்களா. என் ஃப்ரெண்டு ஹாஸ்டல்ல படிக்கிறானா. அங்க விட்டு நான் நல்லா படிச்சுட்டு பெரிய வந்துட்டு நான் போலீஸ் ஆவேன், இல்லைன்னா டாக்டர் ஆவேன். நைட்டோன்னா இங்க படிப்போம், இல்லைன்னா அந்த கிரவுண்ட்ல படிப்போம் நாங்களாம் எல்லாருமே. உள்ளூர் குழந்தைகள் மட்டுமல்ல, சில வெளிமாநில குழந்தைகளும் கூட பிச்சை எடுக்கிறார்கள். வெளிமாநில குழந்தைகள் பெரும்பாலும் புறநகர் ரயில்களில் நெரிசலான நேரங்களில் பிச்சை கேட்கிறார்கள். முதல்ல வந்து குழந்தைகள் நல குழுமம்னா இது ஜூனைல் ஜஸ்டிஸ் போர்டுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்தது. அண்ட் இப்ப அந்த ஜூனைல் ஜஸ்டிஸ் போர்டை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து சில்ட்ரன் கான்ஃபிளிக்ட் வித் லா, இன்னொன்னு வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அந்த இதுல தான் வந்து இந்த சைல்ட் பெக்கர்ஸ் அவங்கள கூட்டிட்டு வருவாங்க. அவங்க வந்த உடனே அவங்களுக்கு வந்து நாங்க எங்க இருந்து வராங்க, எந்த ஊரு அப்படின்னு நாங்க வந்து முதல்ல கேட்டுருவோம். சில சமயம் பிடிச்சிட்டு வரும்போதே பேரண்ட்ஸும் கூடவே வந்துருவாங்க. இன்கேஸ் மார்னிங் பிடிச்சாங்கன்னா ஆஃப்டர்நூன் கமிட்டியில ப்ரொடியூஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸும் வந்துருவாங்க. இது பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து 70% ஆஃப் சில்ட்ரன் வந்து தே ஆர் கமிங் ஃப்ரம் ஆந்திரா. ஆந்திரா வந்து பெக்கிங்ல இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாமே சீட் டுவெல்லர்ஸா தான் இருப்பாங்க. இந்த இவங்களை கேட்டகரைஸ் பண்ணோம்னா நம்ம வந்து சீட் சில்ட்ரன் இருக்கிறவங்க தான் இந்த பெக்கிங்ல வராங்க. ஏன்னா வீடு கிடையாது அவங்களுக்கு.
குடும்பங்கள் சிதைவுறுவதுதான் பெரும்பாலும் குழந்தைகள் வீதிக்கு வந்து சம்பாதிப்பதற்கான காரணமாக இருக்கிறது. நாங்களாம் ஸ்கூலுக்கு போறோம். 4 பேர் தான். எங்க ஆயா ஒருத்தவங்க, 2 ஆயா, மொத்தம் சேர்த்தா 6 பேரு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து வியாபாரம் பண்ணுவோம். ஸ்டிக்கர் விற்போம். 50 ஸ்டிக்கர் வாங்கி தருவாங்க, விற்போம். நானும் ஸ்டிக்கர் வாங்கிக்கிங்க, பசி எடுக்குது அப்படின்னு. சனிக்கிழமை 500 வரும், ஞாயிற்றுக்கிழமையும் 500. மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதில் குழந்தைகள் நலக்குழுமம் முக்கிய பங்காற்றுகிறது. சென்னையில் குழந்தைகள் நலக்குழுமத்தின் பராமரிப்பு இல்லத்தில் தங்கியபடியே 44 பெண் குழந்தைகள் கல்வி பெற்று வருகிறார்கள். இப்போ ஒரு பிள்ளை வந்து ரோட்ல பிச்சை எடுக்குது, இல்லை வேலை செய்யுது, அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு வந்து பிரயோஜனமா அழகா பாதுகாப்பு இல்லங்கள் இருக்கு, இல்லை கவர்மெண்ட் ஹோம்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளைங்களை சேர்ப்பதற்கு சொசைட்டி வந்து ஹெல்ப் பண்ணுச்சுனாலே பாதி நம்ம சக்ஸஸ்ஃபுல் அதில். ஆனால் கடந்த ஒரு கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் இருந்த மாதிரி இப்போ இல்லை, நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. இன்னும் அதிகமாக வரணும்னா நம்முடைய பப்ளிக் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் நல்லா இருக்கும். பிச்சை கேட்பதற்கு எந்த குழந்தையும் விரும்புவதில்லை. சண்டை புண்ணு போயிட்டாரு அப்பா, 2 பேரும் எங்கேயோ பிரிஞ்சுட்டாங்க. சூழ்நிலை காரணமாக யாசகம் கேட்க நிர்பந்திக்கப்படும் குழந்தைகள் ஒரு கட்டத்தில் பிச்சை கேட்பதற்கு பழக்கப்பட்டு விடுகிறார்கள். அவங்களுக்கு வேற வழி தெரியல. அண்ட் வழி தெரிஞ்சாலும் எது ஈஸியஸ்ட் வேன்னா பெக்கிங். அதனால அவங்க வந்து அவங்களும் அதை ஃபாலோ பண்றாங்க, பிளஸ் அவங்க சில்ட்ரனையும் வந்து அதே இதுக்கு ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம பெக்கிங் வேண்டாம் நம்ம சொல்லும் போது அவங்களால வந்து அதை ஏற்றுக்க முடியல. என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பல வருஷமா இது பண்ணிட்டு இருக்கோம், நல்லா ஸ்மூத்தாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இவங்க என்ன புதுசாக வந்து பெக்கிங்கை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க, படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அது வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ அதுக்கே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு வித் த பேரண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து, இது மாதிரி வந்து நீங்க இது மாதிரி ரோட்டோரமா படுத்து என்னமெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அழிவு போனதை சாப்பிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இருந்திருக்கீங்க, பல நாள் சாப்பிடாத கூட இருந்திருக்கீங்க. பட் அதே இது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை இது பண்ணணுமா, உங்க பிள்ளைங்களும் அது மாதிரி போகணுமா அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங்கை கொண்டு வருவோம். சம்டைம்ஸ் வந்து அது வந்து எவ்வளவு இந்த மாதிரி கஷ்டத்தோட வாழ வேண்டாம், உங்களுக்கு வந்து அது கிடையாது, ஃபியூச்சர் ஒன்றும் இருக்கு, இப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றது ஒரு ஃபியூச்சர் பத்தி பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க சொல்லி கொடுப்போம். அப்படி வந்து சில பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, ஓகே ஆமா நம்ம தான் ரோடு வரமா இருக்க, நம்ம தலைவிதி இப்படி இது இருக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு சிலவங்க வந்து பிள்ளைங்களை கொண்டு வந்து ஹோம்ல சேர்க்கலாம், சரி பசங்களுக்கு படிப்பு முக்கியம், அதுங்களாவது லைஃப் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க, நீ பார்ப்பா நீ உனக்கு வண்டி ஓட்டணும் ஆசை இருக்குல்ல, அந்த கேட்பாங்க. சில ஆசைகள்லாம் பசங்க சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு டிராப்பிங் சென்டர் பெகர்ஸ் டிராப்பிங் சென்டர்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தா பசங்களோட ஆசைகள் நிறைய இருக்கு. எனக்கு வண்டியில போன ஆசை, எனக்கு பெரிய கார்ல போன ஆசை, டிரைவரா போன ஆசை இருக்கும் பசங்களுக்கு. இப்போ கார் சொந்தமா வாங்கின ஆசை இல்லை. அப்போ நான் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணுமா படிக்கணும். எனக்கு காரை பிடிக்கிறதுக்குலாம் உனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் தெரியணும். இப்போ படிச்சு ஸ்கூல்ல போய் படிச்சாதான் உனக்கு வந்து இதெல்லாம் தெரியும். அப்போ படிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும், பிச்சை எடுக்க நீ போகக்கூடாது. ஸோ நீ ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு பிறகு உங்க அம்மா அப்பாவை கூட நீ கார்ல வச்சு கூப்பிட்டு போற அளவுக்கு நீ முன்னேறலாம் அப்படிலாம் நம்ம சொல்லி ஆசைப்படுத்தோம். ஆனா சம்டைம்ஸ் வந்து என்ன அந்த ஆசையில பசங்களுக்கு உண்மையாவே ரெகுலரா வருவாங்க, அந்த சென்டர் கூட வந்து ஆசையோட இருப்பாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா பேரண்ட்ஸ் ப்ரெஷர், அவங்க வந்து பிள்ளைங்களை ஃபோர்ஸபிளா அனுப்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப வந்து ஒரு பெரியவங்க போய் பிச்சை எடுத்தா எல்லாரும் 5 ரூபாய் என்ன 2 ரூபாய் அப்படிதான் போடுவாங்க. பட் அதே குழந்தைங்க போனா அந்த இறக்க தன்மையினால என்ன பண்ணுவாங்க, நிறைய போடுறாங்க. ஸோ பிள்ளைங்களை வச்சு ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களை பத்தி ஒரு ஸ்டடி பிரகாரம் குழந்தைங்க ஒரு நாளைக்கு சுமாரா 600 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அது ஏன்னா நம்மளோட அந்த இறக்கத்தன்மை, மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப இலகன மனசு, குழந்தைங்க பிச்சை எடுக்கிறாங்களே அதனால இறக்கத்தோட கொடுக்குறாங்க. பட் ஆனா அது வந்து என்னது, இன்டைரக்டா தே ஸ்பாயிலிங் த சைல்ட்ஸ் ஃபியூச்சர். இந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய கனவுகள் இருக்கின்றன. எங்க வீட்டுல 3 பேரு, எங்க அக்கா 2, நான் 1, அப்புறம் எங்க அப்பா அம்மா. அப்பா வந்து வண்டி ஓட்டுறாரு, அம்மா இங்க இருக்கிறாங்க. வாரம் 2 வாட்டி வரும், ஸ்டிக்கர் விற்போம். டாக்டர்.
பசிக்காக காசு கேட்கும் குழந்தைகளிடம் பேச்சு கொடுத்தவாறே சைல்ட் லைன் உதவி எண்ணான 1098க்கு தகவல் சொன்னால் அந்த குழந்தைகளை மீட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பார்கள் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் ஆலோசனையாக இருக்கிறது. ஆனால் சில சமயங்களில் வறுமையுடன் வரும் குழந்தைகளிடம் பள்ளிக்கூடங்கள் அன்பாக நடந்து கொள்ளவில்லை என்கிற மனக்குறையும் இருக்கிறது. எப்பயுமே இங்கிருந்து வீட்டுல இருந்து 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. பஸ் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுமா, அதனால பெயர்லாம் முடிஞ்சிட்டு போய்தான் போவானா, அது கூட நீ எப்பயுமே லேட்டா தான் வர, அப்போ உங்களுக்கு படிப்புல கவனம் இல்லையான்னு கேக்குறாங்க. இல்ல மேம், நான் வரது மணி 7 மணிக்கு பஸ் சீக்கிரமாவே கிடைக்க மாட்டுது எனக்கு அப்படின்னு சொன்ன ஒரு வாட்டி அடிச்சுட்டு முட்டி போட்டு கிரவுண்ட சுத்தி விட்டு அமுச்சுட்டாங்க. அன்னைக்கு மறுநாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வரலான்னு பார்த்தேன். யூனிஃபார்ம் அம்மா துவைக்கல, ரொம்ப அழுக்கா இருந்ததா. ஒரே ஒரு யூனிஃபார்ம், அது 5 நாளா தான் துவைச்சு பண்ணிக்கொண்டு நான் துவைச்சு போடாத ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு ரெட்டை ஜடை போட்டுன்னு போயிட்டேனா. அப்புறம் மிஸ் மேம் என்ன பண்ணாங்க, நீ ஸ்கூல் வரதே ரொம்ப லேட்டா பண்ற, நீ ஒழுங்காவே படிக்க மாட்டேற, ஏன் நீ கலர் யூனிஃபார்முக்கு தான் நீ கலர் ட்ரெஸ் போட்டு வர அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மேம் எங்க அம்மால துவைக்க முடியல, அதனால நான் இன்னைக்கு வண்டிதான் மேம் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தேன், எப்பவுமே நான் யூனிஃபார்ம் தான் மேம் போடுவேன், நீ முதல்ல நீ வெளியில போ, இல்லைன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டுவா, இல்லை உங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. என்னால முடியல. அப்புறம் அம்மா கத்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், போயிட்டேன், வெளியில போயிட்டேன். அப்புறம் அக்காக்கு போன் பண்ணேன், அக்கா இது மாதிரி நான் கலர் ட்ரெஸ் போட்டுனால என்னை வெளியில அனுப்பிச்சுட்டாங்க அக்கா, ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க அக்கா, நீங்க சீக்கிரமா வாங்க அக்கான்னு சொல்லி அக்கா கால் பண்ணி வர சொன்னேன். அப்புறம் அக்கா வந்து இது மாதிரி மேம் கிட்ட இது மாதிரி அந்த பொண்ணுக்கு நீங்க கொடுத்தீங்க ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான், அது அவ எப்படி போட்டுன்னு வருவா, அவங்க கேட்டாங்க தோச்சு போட்டுன்னு வரால அப்படின்னு கேட்டாங்க. என்னால முடியல, நல்லா தோச்சு போட்டுன்னு வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அக்கா ரொம்ப பிரச்சனை பண்ணி என்னை ஸ்கூல்ல அனுப்பிச்சுட்டு அக்கா வெளியில வந்துட்டாங்க. அதனாலதான் எனக்கு அடிக்கடிக்கு திட்டுவாங்க, ரெட்டை ஜடை போடலன்னா, யூனிஃபார்ம் போடலன்னா, அழுக்கா இருந்தாங்கன்னா, ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அடிப்பாங்கல்ல. ஸ்கூலுக்கு போறது பிடிக்கும் அந்த ஸ்கூலுக்கு. பிச்சை எடுத்தல் சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. பிச்சை எடுப்பது சட்டவிரோதம் என்பதால் அவ்வப்போது இந்த குழந்தைகள் கைதாகி குழந்தைகள் நல குழுமத்தில் விசாரணைக்காக ஆஜர் செய்யப்படுகிறார்கள். காவல்துறை, சைல்ட் லைன் போன்றோர் தலையிட்டு தங்களை அடிக்கடி மீட்பதற்கு பயந்து சில நேரங்களில் இந்த குழந்தைகள் பொது இடங்களில் தென்படாமல் தப்பித்துக் கொள்வதும் உண்டு. ஆனால் இவர்கள் பிறரிடம் கையேந்துவதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்கிறார் நக்ஷத்ரா தன்னார்வ அமைப்பின் இணை நிறுவனரான ஷெரீன். மெரினா, பெசன்ட் நகர் இந்த மாதிரி பீச் சைடில் நிற்கிற குழந்தைங்க எப்படின்னா அம்மாங்க இருக்காது, அவங்க கூட தனியாக தான் அவங்க பெக்கிங் போகும். அப்போ பீச்சுக்குள்ளே போகும், வெளியில் போகும். இப்போ சரக்கு போட்டுட்டு இருக்கணும் வரும். இவங்க போய் பைசா கேட்கும்போது நீ என் கூட வா, நான் உன்னை பைசா தந்துடுறேன். இப்போ there was a case where ஒரு 14-year-old girl she even entered into prostitution. அந்த டைம்ல தான் நாங்க ஐடென்டிஃபை பண்ணி we spoke to the mother. அந்த குழந்தைய நாங்க ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருக்கோம். ஏன்னா அம்மா எப்படின்னா அம்மாவே சரக்கு போடும். அம்மா எப்படின்னா நீ காசு கொண்டு வரணும், எவ்வளவு காசு கொண்டு வரும், அம்மா இஸ் ஹாப்பி. அந்த காசு புக்கு வித்து வந்திருக்கான்னு தெரிய வேணாம், பிச்சை எடுத்துட்டு அந்த காசு கிடைச்சிட்டான்னு தெரிய வேணாம், காசு வரணும். அந்த ஒரு நிலைமைக்கு போகும்போது வல்னரபிலிட்டி இஸ் வெரி ஹை. வெளியில இருந்து ஃப்ரம் வில்லிவாக்கம் அந்த ஏரியால இருந்து ரெட் ஹில்ஸ் வில்லிவாக்கத்துல இருந்து குழந்தைங்க வரும். சே ஒரு 4 இயர்ஸ்ல இருந்து ஒரு 16 இயர்ஸ் வரைக்கும் போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வரும், அம்மாங்களும் வரும். இதுல பார்த்தா மார்னிங் ஒரு ஃப்ரைடே ஈவினிங் அவங்க வரும். ஒரு ஹாஃப் டே கட்டடிச்சுட்டு தான் மோஸ்ட்லி வரும். ஸ்கூல்ல இருந்து ஹாஃப் டே நான் ஸ்கூல்ல போட்டேன். மோஸ்ட் ஆஃப் தெம் முன்னாடி ஸ்கூலுக்கு போகாது இருந்த குழந்தைங்க ஆஃப்டர் இன்டர்வென்ஷன் ஃப்ரம் நக்ஷத்ரா அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். ஆனாலும் ஃப்ரைடே ஹாஃப் டே போட்டு அவங்க ஓடி வந்துடும். இப்போ எப்படின்னா அந்த ஹாஃப் டே ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளும் உங்களுக்கு இருக்கிறது இவ்வளோண்டு புக்ஸ் இருக்கும். ஒரு 100 புக்ஸ் இருக்கு ஒரு குழந்தைகிட்ட. 100 புக்ஸ் அந்த ஒரு குழந்தை வித்துடணும். விற்கலைன்னா அம்மாங்க அடிக்கும்.
சில குழந்தைங்க காலில் பார்த்தா செருப்பு இருக்காது. அம்மா தான் இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமோ எதுவுமே கிடையாது. ஓன் மதர் குழந்தை காலில் இது இருக்கும், ஹீட் பர்ன்ஸ். அது வச்சு அந்த குழந்தை அந்த மண்ணில் பீச்ல எல்லாம் நடக்கணும், அந்த மண்ணில் கல்லெல்லாம் நடக்கும். இப்போ அம்மா கிட்ட சொன்னா, அம்மா நான் என்ன பண்ணட்டும், என் புருஷன் குடிகாரன், எனக்கும் நான் கொண்டு போய் இந்த புக்ஸ் வித்தா யாரும் வாங்க மாட்டேன், குழந்தை வித்தா தான் வாங்கும், அதுக்கு தான் நான் போய் வாங்கிட்டு கொடுக்குறேன், வித்து தான் ஆகணும், இல்லைன்னா வீட்டுக்கு சாப்பாடு இல்லை. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டிருக்கு, நீங்க சாப்பாடு கொடுக்குமா? நான் எப்படி சாப்பாடு கொடுக்கும் முடியாது. வறுமை ஒழிப்புக்கான திட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இருந்தாலும் மக்களில் சில பிரிவினருக்கு வறுமை என்பது தினசரி உண்மையாக இருக்கிறது. நகர்ப்புற வறுமை என்பது இன்னமும் முழுமையாக தீர்க்கப்படாத சவாலாகவே இருக்கிறது. குழந்தைகளும் வீட்டு பொருளாதாரத்துக்கு பங்களிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏழ்மை காரணமாகவே உருவாகிறது. தந்தைகள் மதுவுக்கு அடிமையாதல், தனிநபர் பொறுப்பின்மை போன்ற காரணங்களால் பிஞ்சு குழந்தைகளும் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. இந்த குழந்தைகளை மீட்டு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினால் கூட வார விடுமுறைகளில் மீண்டும் கொஞ்சம் பணம் சம்பாதிப்பதற்காக கடற்கரைகளுக்கோ வீதிகளுக்கோ வந்து விடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. குழந்தைகளும் சம்பாதிக்கும் பணத்தில்தான் தினமும் இவர்களது வீடுகளில் அடுப்பு எரிகிறது. வறுமை நிறைந்த இந்த வீடுகளில் உள்ள தாய்மார்களுக்கு வாழத்தக்க ஊதியத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதுதான் இந்த குழந்தைகளின் சோகத்துக்கு முடிவு கட்டுவதற்கான முதல் படியாக இருக்கும்.